உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வர்றாங்க. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி ஆப்பட்டது கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான், கும்பத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அது கன்னி ராசிக்கு 7ஆம் இடமாக அமைகிறது. இந்த சனிப்பெயர்ச்சினால என்ன லாபத்தை அடைய போகிறாங்க, என்ன நஷ்டத்தை அடைய போறாங்க கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக தொடர்புகளால் வெற்றினா எப்படி சார்? நீங்க எங்கெங்க பழகிறீங்களோ அந்த பழக்க வழக்கத்தின் மூலியமாக நன்மை நடக்கும். புது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ரிலேஷன் வகையில் இருக்கலாம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்னால மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகிறது. அது போக ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, நல்ல செல்வந்தரா இருக்கிறவங்க, நல்ல பதவியில் உள்ளவங்க, உங்க சுற்றுப்புறத்துல உங்க கண் பார்வையில் படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளவங்க, அவங்க மூலியமாக திடீர் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ஐடியா சொல்லலாம், அவங்க மூலியமாகவும் அந்த பொண்ணு பார்க்கறது நடக்கலாம், மாப்பிள்ளை பார்க்கறது நடக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய நேர காலம் வந்தாச்சு. அது எப்படி வரும் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்கள் தொழில் அதிபர் ஆகக்கூடிய நேர காலம் இப்ப வந்திருக்கிறது. அப்ப நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்டது இப்ப இந்த பீரியட்ல நடக்க போகிறது. அப்ப கன்னி ராசிக்காரங்களே நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதே சமயத்துல எந்த பிசினஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க. எந்த பிசினஸ் செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம் ஒன்று இருக்குது. அந்த ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இப்ப செய்யலாமா இல்ல காலந்தாழ்த்தி செய்யலாமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுங்க. ஆனா இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி மூலியமாக கன்னி ராசிக்காரங்கள் மெல்ல 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 வளர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த 7ஆம் இடத்து சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயத்துல ஒரு கூட்டு தொழில் செய்யறவங்க, கூட்டு தொழில் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறவங்க, அதன் மூலியமாக நல்ல பலன் அடைய முடியும். இந்த சமயத்துல ஒரு நல்ல கூட்டாளி உங்களுக்கு அமைவாங்க. அந்த நல்ல பார்ட்னர் மூலியமாக நல்ல தொழில் அமையும். அந்த பார்ட்னர் லேடிஸாவும் இருக்கலாம், ஜென்ஸாவும் இருக்கலாம். எப்படி அமைஞ்சாலும் அந்த கூட்டு தொழில் மூலியமாக நீங்கள் நன்மை அடைய போகிறீர்கள். இது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள், இப்ப சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, லண்டன், இந்த மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்க போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் இந்த டயத்துல உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். இந்த பணம் வரக்கூடிய வழிகள் மூலியமாக உங்களுக்கு பட்ட கடனை அடைப்பீங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரூபத்துல கடன் விழுவீங்க. அந்த கடன் விழுந்தாலும் மீண்டும் அந்த தொழிலே சம்பாரிச்சு அந்த கடனையும் கட்டிடுவீங்க.
இந்த மாதிரி உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனா இன்னொரு சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, இந்த சனி ராகு சேர்க்கையினால உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு அளவுக்கு அதிகமான ஆசைகள் உருவாகும். நம்ம இதை செஞ்சிடலாம், இதை செஞ்சு நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசைகள் உருவாகும். அந்த ஆசைகளை கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்ப அளவுக்கு அதிகமான ஆசைகள் உங்களுக்கு வந்து பார்க்க போன குழியில தள்ளிரும். அப்ப அந்த அளவுக்கு அதிகமான ஆசை வச்சுட்டு ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுல பிரச்சனைகள் உருவாகும். உங்களுக்கு எல்லாமே லாஸ் ஆகும், நஷ்டம் வரும். பேங்குக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகும். பேங்க்காரங்க வீட்டுக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் எதனால வரும் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான ஆசைப்பட்டு அதை செய்தால். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தும் சனியோடு ராகு சம்பந்தப்பட்டதுனால குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சில குழப்பங்கள் உருவாகும். அப்ப கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும். அப்ப 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்திலையும் இப்ப ஏதாவது குழப்பங்கள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நல்ல பார்த்து நிதானமாக ஆணும் நடந்துக்கணும், பெண்ணும் நடந்துக்கணும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை தேடிக்கணும். இது போக உங்களுடைய ராசியவோ உங்களுடைய லக்னத்தையோ குரு பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, உங்களுடைய லக்னத்தையும் பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சனியும் குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனியுடைய அனுகிரகமாகப்பட்டது நல்ல பாதையில் தான் போகணும், நல்லவங்க கூட தான் சேரணும், நல்ல விஷயத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு தவறான பாதையில போனாவோ, தவறான விஷயத்தை ஆசைப்பட்டாவோ, கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனாவோ கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். அப்ப சூதாட்டத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. இதனால உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். எந்த ரூபத்திலும் எப்படி கஷ்டப்பட்டாலும் நீங்க அதில் சம்பாதிச்சுட்டு வர முடியாது. அப்ப இதனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களுடைய தன்மானம் கெடும், உங்களுடைய வளர்ச்சி கெடும், உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். இது போக பார்த்தீங்கன்னா பெண் சிநேகிதம் ஏற்படும். இந்த பெண் மூலியமாக நம்மளுக்கு வந்து இந்த கூடா நட்பு உருவாவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும். அந்த கூடா நட்பை தவிர்த்து விட வேண்டும். அப்படி தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சனி பகவான் நல்ல பாதையில போவது மட்டும்தான் ஒத்துக்குவாரு, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது, வாழ்க்கையில வீழ்ச்சி ஒரு பக்கம் இருக்குது. வீழ்ச்சி அப்படிங்கிறது சூதாட்டம், பெண்கள் விஷயம். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல சம்பாதிக்கலாம், வெளிநாட்டிலேயே நீங்க வந்து கணவன் மனைவி செட்டில் ஆகலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதிகமாக நீங்கள் குளிர் பிரதேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இல்லைன்னா நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்க்க போனா உங்களுக்கு மட்டும் குளிராத்தான் இருக்கும். அது மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா எந்த விதத்துல பார்த்தாலும் கன்னிராசிக்காரங்க வீழ்வதற்கு வாய்ப்பில்லை, வாழ்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல விநாயகர் பகவானை அனுதினமும் கும்பிட்டு வாங்க, சனி பகவானையும் நீங்க கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். டோட்டலாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமானு பாருங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.